எங்கள் வீட்டு வரலட்சுமி விரதம் அன்னைக்கு எடுத்த விளாக் தான் பார்க்க போகிறீங்க. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெள்ளிக்கிழமை இன்றைக்கி வரலட்சுமி விரதம். மஞ்சள் உப்பு வாங்கினா நல்லதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அப்பா கிட்ட சொல்லி வாங்கி தர சொல்லிட்டோம். அது கூடவே பூஜைக்கு தேவையான பூக்கள், வெத்தலை பாக்கு, பழம், லெமன், நெய், பால் பாக்கெட், அரிசி இதெல்லாமே அப்பா வாங்கிட்டு வந்தாங்க. பூஜை பண்ணுறதுக்கு நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா முன்னாடியே வாங்கி வச்ச அன்னாசி பழம் இப்போ தான் பழுத்திருக்கு, நாளைக்கு சாப்பிடுவோம்னு நினைக்கிறேன். சாமிக்கு பூ வச்சுக்கலாம். பூக்கள்லாம் சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அப்பா இப்போ தான் வாங்கிட்டு வந்தார். பன்னீர் ரோஸ் இருக்குது, இந்த ரெட் ரோஸ் சூப்பராக இல்லை, சாமந்தி, ரெட் ரோஸ். சாமிக்கு பூஜை பண்ணுறதுக்கு நான் பூக்கள்லாம் வச்ச சாமந்தி பூ, ரோஸு, ரெட் ரோஸ் இருந்தது, பன்னீர் இருந்துச்சு, அதுக்கப்புறம் முல்லைப்பூவும் இருந்தது. அது எல்லாமே சாமிக்கு பூ வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணியாச்சு. அம்மா அன்றைக்கி ஒரு ஸ்வீட் செய்யணும். மகாலட்சுமிக்கு ஸ்வீட்னால் ரொம்ப பிடிக்கும், அதுவும் பாலில் செய்கிற ஸ்வீட்லாம் பிடிக்கும். அதனால் அன்றைக்கி பாலும் காய்ச்சி வச்சுருந்தாங்க. அப்புறம் ஸ்வீட் பொங்கல், சக்கரை பொங்கல் செஞ்சுருந்தாங்க. பால் ஊற்றி வெல்லம் போட்டு பொங்கல் செஞ்சுருந்தாங்க, இனிப்பு பொங்கல். அந்த பொங்கல் யாருக்கு பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரெசிபி இதை ஷேர் பண்ணல, இன்னொரு நாள் ஷேர் பண்ணுறேன். சில பேர் பால் ஊற்றியும் பண்ணுவாங்க, பால் ஊற்றாமல் பண்ணுவாங்க. நாங்கள் பால் ஊற்றியே மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு சக்கரை பொங்கல் பண்ணியிருந்தோம். வரலட்சுமி விரதம் மோஸ்ட்டாக நிறைய பேர் மகாலட்சுமி சிலையெல்லாம் வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணி அவங்களுக்கு ஜுவல்ஸு, ட்ரெஸ்ஸு, அழகாக பூ வச்சுலாம் அலங்காரம் பண்ணி படைப்பாங்க. அந்த மாதிரி நாங்கள் இது வரைக்கும் செஞ்சதில்லை. வீட்டிலே நாங்கள் எப்பவும் போல் எப்படி பூஜை பண்ணுவோமோ விளக்கேற்றி அந்த மாதிரி சாமி கும்பிட்டோம். நான் சாமிக்கு பூ வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அம்மா கோலம் போட்டாங்க. சிம்பிளாக எப்போவுமே அம்மா அழகாக போடுவாங்க. பட் அன்றைக்கி சின்னதாக ஒரு தாமரை பூ டிசைன் போட்டிருந்தாங்க. அழகாக இருந்தது, க்யூட்டாகவும் இருந்தது, சிம்பிளாகவும் இருந்துச்சு. பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு. விளாக் ஒரிஜினல் சவுண்டில் எடுக்கலான்னு பார்த்தா எப்போவுமே எங்களுக்கு அந்த மாதிரி எப்பயாவது தான் செட் ஆகுது. ஏதாவது பேக்ரவுண்டில் சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்குது. அதனால் நான் வாய்ஸ் ஓவர் பண்ணிட்டேன். நீங்கள் வரலட்சுமி விரதம் அன்றைக்கி எப்படி பூஜை பண்ணிங்க, எப்படி உங்களுக்கு போச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. அன்றைக்கி சுவாமிக்கு படைக்கிறதுக்கு என்ன ஸ்வீட் செஞ்சுருந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வரலட்சுமி அம்மா, வரலட்சுமி தேவி எங்கள் வீட்டுக்கு வாங்கம்மா, நல்லா புரியுமா, சகல சோபாங்க தாங்க, சகல ஐஸ்வர்யம் தாங்க, ஐஸ்வர்யம் சுவாமி ஃபோட்டோ, சுவாமி எல்லாமே பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருந்தாங்க. அழகாக பூக்கள்லாம் வச்சு அலங்காரம் பண்ணியிருந்ததை பார்க்கவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அழகாக இருந்தாங்க. வீட்டில் எல்லோரும் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு சுவாமிக்கு வச்சு படைத்த இனிப்பு பொங்கல் எடுத்து எல்லோரும் பிரசாதம் சாப்பிட்டோம். அன்றைக்கி மார்னிங்கே சாம்பாரும் அதுக்கப்புறம் வடை செஞ்சுருந்தாங்க. வடை மாதிரி போண்டா செஞ்சுருந்தாங்க. உளுந்து போட்டது தனியாகவும், அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு உளுந்து போட்ட மாதிரி செஞ்சுருந்தாங்க. அப்புறம் இனிப்பு பொங்கல், இதெல்லாம் தான் நாங்கள் அன்றைக்கி சமைச்சு சாப்பிட்டோம். திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய ஃபோட்டோ நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் இனிமேல் ஃபுல்லாகவே நிறைய படைக்கிற நாட்கள், விநாயகர் சதுர்த்தி, கிருஷ்ண ஜெயந்தி, சரஸ்வதி பூஜை லைனாக வந்துகிட்டே இருக்கும். தீபாவளி பண்டிகை, கார்த்திகை தீபம், பொங்கல், அந்த மாதிரி லைனாக இருக்கும். அடுத்த ஒரு ஃபெஸ்டிவல் விளாகில் பார்க்கலாம். இதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிக்கோங்க, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான விளாகில் பார்க்கலாம். பாய்.